வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பொன்மலை திருச்சியில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை இருக்கிற வளாகத்துக்குள்ளார போகிறோம். திருச்சியில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த இடம் தெரியும். நம்ம போகிறப்ப அது வந்து ஜி கார்னர்ன்ற ஒரு இடத்துலேருந்து உள்ளார போயிட்டுருக்கோம். இந்த திருச்சியில் இருக்க பொன்மலை ரயில் பெட்டி தொழிற்சாலையுடைய வளாகம் வந்து அதிகமான மரங்களையும் இயற்கையும் கொண்டது. ஏற்கனவே வேறு காணொளிகளில் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து 100 வருடம் பழமையான சந்தை கூட இருக்குது. நல்ல ஒரு இயற்கை நிறைந்த இடம் இது. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காலை பொழுதில் அப்படியே சூரிய ஒளி வந்து அப்படியே பரவி இருக்குது. மக்கள் வந்து அவங்களுடைய பணிகளை சுறுசுறுப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மனித கூட்டத்தை வாழ வைத்த ஒரு கூட்டத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வழக்கமாக ஏலியனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குமோ, அதற்கு இணையான ஆச்சரியம் தான் இதுக்கும் இருக்கணும் உங்களுக்கு. இது என்னப்பா, இது மனித கூட்டத்தையே வந்து காப்பாற்றின ஒரு கூட்டத்தை பார்க்க போகிறோம் அப்படின்றியா? அப்படி மனித கூட்டத்தை எந்த கூட்டம் காப்பாற்றுனுச்சு? இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் நம்ம வந்து அந்த செய்தியை பார்க்கலாம். இப்போ இந்த வளாகத்தை பாருங்கள். இப்போ இடதுபுறம் வந்து வளாகத்தோட, அதாவது ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை வளாகம் இடதுபுறம் இருக்குது. இன்னொரு முறை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இப்போ நம்ம போகிறது 4 சாலைகள் இணையிற ஒரு வட்டமான இடம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சுற்றுறோம் நாங்கள். இப்போ அப்படியே ஒரு சுற்றி ஒரு வட்டம் தெரியும். இப்போ உங்களுக்கு இந்த வட்டத்தை நம்ம அப்படியே சுற்றி முதல்ல பார்த்துக்கலாம். அப்படி என்னப்பா இருக்குது இந்த வட்டத்துக்குள்ளார அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து இப்போ பல காணொளிகளை பார்க்குறீங்க நீங்கள்லாம். அதிலலாம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம காணொளிகள்லே பார்த்துருப்பீங்க. நிறையா வந்து கோயில்கள், ஒரு கோட்டைகள் மற்றும் வந்து வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இடையிடையே ஏதோ இது மாதிரி செய்திகளையும் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பூங்கா. என்னப்பா பூங்கான்னா அப்படி இருக்கணுமா? இது என்ன பூங்கா? பொன்மலை உயிர்வழி பூங்கா. இது என்ன உயிர்வழி பூங்கா? பொறுமையாக நம்ம இதில் உள்ள பலகையில் இருக்க செய்திகளை பொறுமையாக படித்த அப்புறம் பாருங்கள் நீங்கள். உயிர்வழி பூங்கா அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த பூங்காவில் அப்படி என்ன இருக்குது, நம்ம ஏன் இதை மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றதையும் இப்போ பார்க்கலாம். நம்ம வழக்கமாக பார்த்திங்கன்னா காணொளிகளில் நிறைய வந்து பொது செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். அது வந்து பெரிய கோட்டைகள், பெரிய கொத்தளங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள், அப்புறம் நம்ம வந்து உணவுப் பொருட்கள், வாழ்க்கையோட மகிழ்ச்சி, மனிதனுடைய மகிழ்ச்சி, இதெல்லாம் தான் நம்ம வந்து பெரிய செய்திகளாக பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த பலகையை பாருங்கள். ஆக்சிஜன் பார்க், உயிர்வழி பூங்கா. சரி, இந்த உயிர் வழி பூங்கா என்பது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சிஜன் பார்க், நம்ம உயிர் வாழ்கிறதுக்கான காற்றில் உள்ள இந்த ஆக்சிஜன் தான் மிக முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரயில்வே துறையில் உள்ள அதிகாரிகள் ஒரு சிந்தனை இருந்திருக்கு அவங்களுக்கு. இந்த வளாகத்துக்குள்ளார ஒரு பூங்கா அமைக்கிறாங்க. இந்த பூங்கா என்ன பூங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில்களை மையமாக கொண்ட பூங்கா. முழுக்க இந்த மூங்கில்கள் தான் இந்த பூங்காவில் வைக்கப்பட்டிருக்கு. இளைய கன்றுகளாக இருக்குது. பெரிய மூங்கில்களாக உங்களுக்கு தெரியாது, அதனால் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய மூங்கில்கள் இந்த பூங்காவில் வச்சுருக்காங்க.
சரி, நம்ம வழக்கமாக பூங்கானா பெஞ்ச் இருக்கும், சுற்றி வந்து பல்வேறு செடிகள் இருக்கும். இது எதுக்கு என்ன வெறும் மூங்கில்கள்ன்றீங்களே? வந்தப்போ என்னமோ சொன்னீங்க, நம்ம மனித கூட்டத்தையே காப்பாற்றின ஒரு கூட்டத்தை பார்க்க போகிறோன்னு. அந்த கூட்டம் வேறு யாரும் இல்லை, இந்த மூங்கில் கூட்டங்கள் தான். இப்போ பார்க்குறீங்க இல்லையா? உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, பல காலங்களாக மனிதர்களை வாழ வைத்தது இந்த மூங்கில்கள் தான். ஒரு புல் ஒரு புரட்சின்னு நம்ம பொதுவாக நெல் கதிரை பற்றி பேசுவோம், புற்களை பற்றி பேசுவோம். இவைகளும் மரங்கள் இல்லை, புற்களுடைய மிகப்பெரிய வடிவம்தான் இந்த மூங்கில்கள். பார்க்கலாம். இதில் உள்ள அதிகாரிகள் இந்த பூங்காவை மிக தெளிவாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த புற்கள் தான் மனிதனை வந்து வாழ வச்சதுன்றது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்ற பாடலை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இசை, இந்த மூங்கில்களில் வண்டு தொலைச்சோன காற்று உள்ளர சென்று ஏற்பட்ட ஓசை காரணமாக உருவான இசைக்கருவி தான் புல்லாங்குழல். மிக பழமையான தமிழர்களுடைய இசைக்கருவி. சரி, அது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா செய்திகளுக்கும் மூங்கில்கள் தான் நம்ம வாழ வச்சிருக்கு. வீடு கட்டுதல், வீடுடைய மேலே இருக்கிற கூரைகள், ஓடு அமைக்கும் போது உள்ள கூரைகள், பல மக்களுடைய வீடுகளாக இந்த மூங்கில்கள் தான் இருந்திருக்கு. எல்லா பணிக்கும் மூங்கில்கள் இல்லாத பணியே கிடையாது. இறந்து நம்மளை கொண்டு போய் எரிக்கணும் புதைக்கணுன்னா கூட இந்த மூங்கில்களில் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதே கடவுளை வந்து ஒரு பல்லாக்கில் தூக்கிட்டு போகணுன்னா கூட இந்த மூங்கில்களை தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன அவ்வளவு சிறப்பு இந்த மூங்கில்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூங்கில்கள் மிக வலுவானது, அது நார்த்தன்மை கொண்டது, ஃபைபர்னு சொல்லுவோம், நார்த்தன்மை கொண்டது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற மூங்கில்கள் டிஷ்யூ கல்ச்சர்ன்ற முறையில் தயாரிக்கப்பட்ட புதிய மூங்கில்கள் தான். ஏன் அப்படின்னா, இது மிக மிக விரைவாக வளர்ந்துடும், மிக மிக விரைவாக வளர்ந்து சிறந்த பலன்களை தரும். அறிவியலாளர்களுடைய கண்டுபிடிப்புகளை நம்ம எப்போதுமே வந்து மதிக்கணும். இது ஏதோ சும்மா ஒரு ஒட்டு கண்ணுப்பா அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது. மேம்படுத்தப்பட்ட மூங்கில்கள் இது, சீக்கிரம் பலன் கொடுக்கக்கூடிய மூங்கில்கள். சரி, இதை தாண்டி இந்த மூங்கில்கள் ஏன் வந்து மிக முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு வளர்ந்த மூங்கில் ஒரு மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை, அதாவது உயிர் வழியை, ஒரு மனிதனுக்கு ஒரு வருடத்திற்கு தேவையான உயிர் வழி காற்றை தரக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்றது தான் இதில் இருக்க செய்தி. பல காலங்கள் வீடு கட்டுவதற்கோ இல்லை மற்ற செய்திகளுக்கோ பயன்பட்ட இந்த மூங்கில்கள் நம்மை உயிர் வாழ வைப்பதற்காக வாழ்ந்திருக்கின்றன என்பது நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. இந்த செய்தியை நம்ம வந்து ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற கட்டடக்கலைகள், இன்றைக்கி இருக்கிற உருவாக்கங்களுக்கான அடிப்படையாக இந்த புற்கள் அமைஞ்சிருக்கு. இந்த புற்கள் தெய்வத்திற்கு சமம். நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆற்றங்கரைகளில் இது இருந்திருக்கும், மண் அரிப்பை தடுத்திருக்கு, மனிதர்களை பல வகையில் வாழ வச்சிருக்கு. இந்த உலகத்தை தூய்மை செய்கிற பணியை மிக மிக முக்கியமாக இது செஞ்சிருக்கு. கார்பன் டை ஆக்சைடு இன்றைக்கும் கூட பொல்யூஷன்னு சொல்கிற மாசுபடும் தன்மையை மிக மிக சீக்கிரமாக குறைக்கக்கூடிய, அதாவது கெட்டவற்றை தனக்குள் ஈர்த்து கொண்டு நமக்கு தேவையான மிக மிக முக்கியமான உயிர் வாழக்கூடிய, உயிருக்கு தேவையான காற்றை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புல். இதை நம்ம வரலாற்றில் பார்த்துருப்போம். கற்பக மரம், அது இந்த மரத்துலேருந்து அது தரும், இந்த மரத்துலேருந்து இது தரும்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதை விட பலாயிரம் மடங்கு வலிமை பெற்ற ஒரு உண்மையான ஒரு புல்வகை இந்த புல்வகை. நம்ம எப்போதுமே அது எளிமையாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து மதிக்கிறதில்ல. அது வந்து அது பாட்டு வளருது அப்படின்றதுனால இதை நம்ம வந்து பெருசாக மதிக்கிறதில்ல, இதை வளர்க்குறதும் இல்லை. இப்போ பாருங்கள், சில அதிகாரிகள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இதை கொஞ்சம் வந்து தூய்மை பண்ணி இருக்க வேண்டியிருக்கு. மற்றபடி நிறைய மரக்கன்றுகளை நட்டு இந்த இடத்துலேருந்து எவ்வளவு ஆக்சிஜன் வரும், அதாவது வந்து உயிர்காற்று வரும்,
இது எவ்வளோ காற்றை தூய்மைப்படுத்தும், எவ்வளோ செடிகள் வச்சுருக்காங்கன்றத பலகைகளில் மிக விளக்கமாக எழுதியிருக்காங்க. இது நம்மளை போன்ற மனிதர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு இடம். இது ஒரு மாதிரி, ஒரு முன்மாதிரி. இது போன்ற இடங்கள் தமிழகத்துலேயும் சரி, நம்ம இருக்கிற இடங்கள்லையும் நிறைய இருக்குது. அங்கே இது மாதிரி செய்திகளை நம்ம உருவாக்கணுன்றதுக்கான ஒரு உதாரணம், மிகச்சிறந்த உதாரணம். இங்கே பாருங்கள், ஒட்டுப்புல். சின்ன வயசில் நீங்களாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இது தன்னுடைய விதைகளை பரப்புறதுக்காக இயற்கையிலே உருவாக்கப்பட்ட ஒரு கிரிப்பு. துணி மேலே நம்ம தூக்கி போட்டோன்னா பிடிக்கும். நானும் என் பையனும் போய் விளாண்டுட்ருக்கோம். ஓகே, இது நடுவில் ஒரு அடிஷ்னல் செய்தி. இயற்கை மிக சிறப்பாக தான் இருக்கும் எப்போதுமே. பார்த்திங்கன்னா இங்கேயே நாங்கள் பார்க்குறோம், நிறைய வண்ணத்து பூச்சிகள் இருக்குது, அதெல்லாம் அப்படியே பறந்துகிட்ருக்கு. ரொம்ப குளுமையாகவும் இருக்குது. இன்னும் இது வளர வேண்டிய காலம் இருக்கிறது. வளர்ந்தோன்னே நாங்கள் இதுவே கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடியே சிறிய கண்களாக வைக்கும் போதே பார்த்தோம். இப்போ நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் மேலே இது வளரணும்னு வளர்ந்தோன்னே நம்ம பார்க்கலாம் அதை. பட் ஒரு சிறிய ஒரு பூங்கா, 4 புறமும் பாதை உள்ள ஒரு சிறிய பூங்கா அது. ஆனாலும் உலக மக்களுக்கு, மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய இவர்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள். இந்த முன்னோர்களை நம்ம பேணி பாதுகாக்கலைன்னா எந்த செய்தியுமே நம்மளோட இருக்காது. நம்ம எப்பொழுதும் பொழுதுபோக்குலையும், நம்ம நடனம் ஆடுறதுலையும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுலையுமே மட்டும் இருந்துவிடக்கூடாது. அதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை தான். இருந்தாலும் மனித கூட்டத்திற்கும் உயிருக்கும் இது மிக 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 முக்கியமான செயல். இதை நீங்கள் ஒரு உதாரணமாக பார்த்துக்கலாம். இது போல் நீங்களும் உங்களால் முடிஞ்ச செய்திகளை இந்த உலகத்துக்கு, இந்த மக்களுக்கு, எதிர்கால மக்களுக்கு, எதிர்கால இளைஞர்களுக்கு, எதிர்கால மக்களுக்கு நம்ம இது போன்ற செய்திகளை உருவாக்குறதுன்றது மிக மிக முக்கியமான செய்தி. அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த பூங்காவை நம்ம எடுத்துக்கலாம். எப்பொழுதாவது உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பூங்காவை பாருங்கள். நீங்கள் நினைப்பது போல் இங்கே பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவும் இல்லைன்னாலும் உலகத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான பணியில் ஒரு பணி, அதற்கான ஒரு முன் உதாரணம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை செய்த அதிகாரிகளையும், இதை சிந்தித்த மனிதர்களையும் நம்ம பாராட்டியே தீரணும். நமக்கும் இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதனால் கண்டிப்பாக இந்த காணொலியில் இருக்கிற செய்திகளை கவனமாக பாருங்கள். வெறும் காட்சி பொருளாக எல்லா செய்தியும் நம்ம பார்க்கக்கூடாது. வெறும் காட்சி மட்டுமே நமக்கு வாழ்க்கை இல்லை. அதில் இருக்கிற முக்கியமான செய்திகள், அதனுடைய பயன்கள், இதெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் சிறந்த பகுத்தறிவும் பண்பும் அறிவும் எதிர்கால இளைஞர்களுக்கு வளரும். குழந்தைகளிலிருந்தே இந்த செய்திகளை தொடர்ந்து நாங்கள் இந்த காணொலிகளில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக சிறிய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இதை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எதிர்காலத்தில் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக பதிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கும், இது பற்றிய இன்னும் சிறப்பான சிந்தனைகள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது நம்மளுடைய மனித கூட்டத்திற்கு மிக மிக முக்கியமான செய்தி. தொடர்ந்து இது போன்ற வித்தியாசமான நல்ல செய்திகள் நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருப்போம். மீண்டும் நம்ம இது போன்ற ஒரு காணொளியில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.